குழந்தைங்கள போய் வார்ன் பண்ண போறியா? நீ தான் அவங்க கண்ணுக்கு வில்லனா தெரிவ. அதுக்காக அவங்க பண்ற தப்பா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது மனோ. இவங்க இப்படி பண்றதுக்கு காரணமே நீதான். நீ குடுக்கிற பாக்கெட் மணியை வச்சுதான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பாக்கெட் மணி கொடுக்கறதே அவங்க சின்ன வயசுலயே மணியோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு தான். சேவிங்ஸ் பண்ற குட் ஹாபிட்டா வளர்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ச்சே, ஆனா அவங்க இப்படி ஜங்க் ஃபுட், பார்க், மால்னு சுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சதே இல்ல. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே பாக்கெட் மணியை கட் பண்ணு. இல்லனா காசு அதிகமாகும் போது லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போக ட்ரை பண்ண மாதிரி அடுத்த முறை வேற எங்கேயாவது போக ஆசைப்படுவாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு அவங்க பாக்கெட் மணியை நான் கட் பண்ண தான் போறேன். ஆனா நீ சொன்ன காரணத்துக்காக இல்ல மனோ. அவங்களுக்கு மணி வேல்யூ என்னன்னு புரிய வைக்கதான். ஃபுட் வேஸ்ட் பண்ணாம வீட்லயே சாப்பிட வைக்கிறதுக்கு. அப்பவாது அவங்க பழக்கத்துல ஏதாவது மாற்றம் வருதான்னு பாக்குறேன். ராமையா, ஐயா இந்த வரங்கய்யா. ஐயா. ராமையா, குழந்தைங்க கிட்ட இருக்கிற எல்லா பாக்கெட் மணியையும் கேட்டு கலெக்ட் பண்ணுங்க. எதுக்குங்கய்யா? ராமையா, சொன்னதை செய்யுங்க. சரிங்கய்யா. உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுங்க. இதை வாங்கிட்டு நிறைய கேஷ் கொடுக்க போறீங்களா? என்ன இடையிலுது? அவங்களுக்கு ஏதாவது பென் பென்சில் வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது நியாயமான கேள்வி. ராமையா, ஐயா, குழந்தைங்க ஏதாவது ஸ்டேஷனரிஸ் கேட்டாங்கன்னா நீங்களே வாங்கி கொடுங்க. ஓகே? போச்சு. ஐயா, திடீர்னு எதுக்குங்க அப்படி ஒரு முடிவு? ராமையா, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. உங்க யாருக்கும் இனிமே பாக்கெட் மணி இல்ல. வீட்ல தந்து அனுப்புற லஞ்ச சாப்பிடுறீங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட கேளுங்க. நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அத சாப்பிடுங்க. அம்மா, நீங்களும் எனக்கு தெரியாம எதுக்காகவும் அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. என்ன எழில்? சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். போப்பா. I'll manage மா. பை. மனோகரி, நீயாவது சாப்பிட்டுட்டு போமா. இல்ல ஆண்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். ச்சே, இப்படி எல்லாத்தையும் புடிங்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம். பேருக்கு தான் நான் அம்மா. இவனை வர வர புரிஞ்சிக்கவே முடியலையே. சரி, இந்தாங்க லஞ்ச். செல்ல குட்டிங்களா, கவலைப்படாதீங்க. நாளையிலேருந்து பாட்டி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறேன். சரியா? பசங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க வாங்க. இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் தவிக்கிறேன். ராமையா, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ராமையா வாங்க. என்ன இது? ஐயா ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. பாய் குட்டீஸ், பாய். ராமையா, வழியில வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க. நேரா வீட்டுக்கு போங்க. ஏன் தமிழ், என்னாச்சு? ஒண்ணுல ராமையா,
ரொம்ப பசிக்குது. அதான் போயிட்டு ஒரு கட்டு கட்டினாதான் அப்படியே கும்முன்னு இருக்கும். ம். ம்? ஏன் அப்படி பாக்குறீங்க? குழந்தைங்க மதியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கவலையில் இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? அவங்க தான் அதை சாப்பிட்றதே இல்லையே. சாப்பிடுறதே இல்லையா? ஏன்? ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது இவங்க மட்டும் எப்படி இலையும் தலையும் சாப்பிடுவாங்க? என்ன ராமையா சொல்றீங்க? காலையில குடுக்கறது சாலட் தானே, அதேவா மத்தியானமும் குடுக்கறாங்க. அந்த சாலடை எப்படி எல்லா நேரமும் குழந்தைங்க சாப்பிட முடியும்? என்ன புதுசாக கேட்குற? ஏன் உனக்கு தெரியாதா? அட சொல்லுங்க ராமையா, எனக்கு தெரியாது. அம்மா, அப்போ டெய்லி மத்தியானம் நீ என்ன சாப்பிட்ற? கனகவல்லி அம்மா சமைச்சு போடுவாங்க, அததான் அவங்களோட பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாரு. காலையில் பிள்ளைங்க சரியாக சாப்பிடாம தான் போனாங்க. மத்தியானம் என்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. யாருக்கு தெரியாம நான் தான் அவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரணும். அம்மா மட்டும் இப்ப இருந்திருந்தா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்களே. ஆமால. ஆமா.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்லம்மா போதும். ம். ஆ, இது சாமிக்காக சாப்பிடு. ம். நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்கம்மா. ஏற்கனவே இது எனக்கு சாப்பிட பிடிக்கல. இல்ல அம்மா ஞாபகம் வேற வந்துருச்சு. எனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சாப்பிடவே தோணல. பசிக்குதா? ஆமா. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? இது என்ன ஸ்மெல்? பிரியாணி ஸ்மெல் இது. நிஜமாவேவா? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பிரியாணி ஸ்மெல்லா? அதானே. ஒருவேளை பாட்டி நமக்காக சமைச்சிருப்பாங்களோ? வீட்ல பிரியாணி ஸ்மெல். ரெண்டுத்துக்கும் சான்ஸே இல்ல. பாட்டி எப்போ பிரியாணி செஞ்சிருப்பாங்க? அதானே. அப்படியே அவங்க குக் பண்ணாலும் நமக்கு கொடுக்க போறது இல்ல. வெறும் ஸ்மெல் வேணா பிடிச்சுக்கலாம். நமக்கு ஏதோ இந்த சாண்ட்விச்சும் சாலடும் தான். ஐயோ போர். சரி வாங்க, வாசனையாவது பிடிக்கலாம். வாங்க. என்ன இவ சமைச்சிட்டு இருக்கா? செம்மையா இருக்கு. பாத்தியாடா, நம்ம ஸ்கூல் போன கேப்ல இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு கேர்டேக்கர் கூட அவளுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி சந்தோஷமா சாப்பிட முடியுது.
ஆனா நாம ம், ம். ஓஹோ, கண்டுக்காத மாதிரி ஆக்டிங்கா? இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க. ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. ம். ஆஹா, நெய் கூட்டி வாசத்தை கூட்டி சமைச்சது தமிழோட தம் பிரியாணி. ஐயோ, அறிவு இருக்கா தமிழோடக்கு? ச்சே. ஓ. நாம தான் ரோஸ்ட் ஆனியனே பண்ணலையே. பரவாயில்ல, சாப்பிடலாம். அபி வேணும்னே பண்ற அபி. எனக்கு பிடிக்கும்னு பிரியாணி செஞ்சேன், ஆசையில கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டேன். வேணுங்கிறவங்க வந்து சாப்பிடலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. ஏய், என்ன பிரியாணி கொடுத்து எங்களை கவுக்க பாக்குறியா? நான் உனக்கு கவுக்க பார்க்கலையே. வேணும்னா வந்து சாப்பிட சொன்ன, வேணும்னா பரவாயில்ல. ஐயோ. ஆனா கோவமா பிரியாணியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பிரியாணி தான் வேணும். இங்க பாரு, எங்களுக்குலாம் கோவம் வந்தா ஆங்கிரி பேர்டு தான். ஐயோ, புரியாம பேசுறானே. அதுல இருந்து மாறவே மாட்டோம். போங்கப்பா, எனக்கு பசிக்குது. ஓ, ஸ்மெல் வேற இழுக்குது. அபி, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அபி. இவ நமக்கு நல்லது பண்றாளே. ஆமா, நல்லது பண்றாளோ இல்லையோ, பிரியாணி நல்லா பண்ணிருப்பான்னு தோணுது அபி. டேய், நீ என்ன வெறும் பிரியாணி ஸ்மெல்லுக்கு அவகிட்ட சரண்டர் ஆயிட்டியா? சாப்பாட்டுக்கு சரண்டர் ஆகாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? பிரியாணி வேற அபி, அங்க பாரு, ஆவி பறக்குது. யோசிச்சு முடிவெடு. அவ நம்ம அப்பா கிட்ட மாட்டி விடுறதுக்கு ஏதோ சதி பண்றான்னு நினைக்கிறேன்.